ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அரபு அகராதிப்படி அர்ஷ் என்றால் கட்டில் என பொருளாகும். படுக்கவும் அமரவும் அரசர்கள் பயன்படுத்தும் மகத்தான சிறப்புக்குரிய கட்டிலுக்கு இப்பெயர் கூறுவர். ஆனால் இவ்விடத்தில் அல்லாஹ்வின் அர்ஷ் எத்தகைய அமைப்புடையது என்பதை நாம் அறியவில்லை. அது 8 மலக்குகளால் சுமக்கப்படுவதையும் 7 வானங்களுக்கும் மேல் சுவர்க்கத்திற்கு நேரெதிர் கீழாக அது இருக்கிறது என்பதையுமே நாம் அறிந்துள்ளோம். இது குறித்து கற்பனைகள் செய்ய வேண்டாம். நபியே, நீர் கூறுவீராக, இவ்வளவு பெரிய பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நீங்கள் நிராகரித்துவிட்டு மற்றவற்றை அவனுக்கு இணையாக்குகிறீர்களா? அவன்தான் உலகத்தார் அனைவரையும் படைத்த இறைவன். இந்த 6 நாட்களில் முதல் 2 நாட்கள் பூமியை படைத்ததாகவும் அடுத்த 2 நாட்கள் மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததாகவும் கடைசி 2 நாட்கள் வானத்தை படைத்ததாகவும் தனது திருமறையில் கூறியுள்ளான். மேலும் அவனே பூமியின் மீது பெரும் மலைகளை அமைத்து அதில் எல்லா விதமான பாக்கியங்களையும் புரிந்தான். மேலும் அதில் வசிப்பவர்களுக்கு வேண்டிய உணவுகளையும் 4 நாட்களில் நிர்ணயம் செய்தான். அதுவும் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற வித்தியாசமின்றி கேட்பவர்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்குமாறும் செய்தான். பின்னர் வானத்தை படைக்க கருதினான். அது ஒரு வகை புகைதான். அதையும் பூமியையும் நோக்கி, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி வழிபட்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவை, இதோ நாங்கள் விருப்பத்துடனேயே வந்தோம் என்று கூறின. பின்னர் அந்த புகையை 2 நாட்களில் 7 வானங்களாக முடிவு செய்ய திட்டமிட்டு ஒவ்வொரு வானத்திலும் நடைபெற வேண்டிய விஷயங்களை அவற்றுக்கு அறிவித்தான். பின்னர் இவ்வளவும் செய்த நாமே பூமிக்கு சமீபமான வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்காரமாக்கி வைத்து அதை அவற்றுக்கு பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இவையெல்லாம் அனைவரையும் மிகைத்தவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனுடைய ஏற்பாடுதான் என்று தனது திருமறையில் அவன் குறிப்பிடுகின்றான்.